ப்ரோ, வெப்சைட் கிரியேட் பண்ணணும். அதுல நம்மளோட நாலேஜை ஷேர் பண்ணணும்னு சொன்னீங்க. அப்படி பண்ணா மட்டுமே இன்கம் வருமான்னு கேட்டா, அதுக்குன்னு சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது நம்ம பிளாகிங் எழுதும் போது நமக்கு இன்கம் வராது. அதை கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டைஸ் பண்ணும்போது தான் நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்படி கூகுள் ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு தான் நமக்கு சில எலிஜிபிலிட்டிஸ் வேணும். ஃபர்ஸ்ட், உங்களோட வெப்சைட்ல டெய்லி 200 டிராஃபிக்ஸ் வரை இருக்கணும். டிராஃபிக்னா ஒன்றும் கிடையாது, உங்களோட வெப்சைட்க்கு எத்தனை பேர் உங்களோட ஆர்டிக்கலை படிக்கிறாங்கன்றது தான். அண்ட் செகண்ட், உங்களோட பிளாகிங் ஆர்டிக்கல் எல்லாம் ரொம்பவே யூனிக்கானதா இருக்கணும். இன்னொரு இடத்துல இருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணதா இருக்கக்கூடாது. அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவல் கிடைக்காது. அண்ட் தேர்ட், லீகல் பேஜஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது கான்டாக்ட் அஸ், அபவுட் அஸ், பிரைவசி பாலிசி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களோட வெப்சைட்ல நீங்க ஆட் பண்ணும்போது ரொம்பவே குயிக்கா உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கும். இதை பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம கிட்ட கூகுள் ஆட்சன்ஸ் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. அந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ்க்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் அங்க கிடைக்கும்.